அத்வாலே இங்கே வராருன்னா இதில் 2 விதமாகவும் நீங்கள் பார்க்கலாம். இதில் சீமானுக்கு ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸும். என்ன மைனஸ்ன்னு கேட்டிங்கன்னா, அவர் கொடுக்கப்பட்டிருப்பது வந்து இந்த கரும்பு விவசாயி சின்னம். சீமானுக்கு கொடுக்கப்பட்டிருப்பது ஏர் உழவன். கொஞ்சம் குழப்பம் வருமா அப்படின்னு கேட்டால் வரலாம். 2 விவசாயின்றதுனால வந்து வரலாம். 2வது ராம்தாஸ் அத்வாலே கட்சின்னா இங்கே லோக்கலில் வந்து அந்த ரிசர்வ் தொகுதியில் தமிழ்நாட்டில் உள்ள தொகுதியில் நிற்க போகிறதெல்லாம் வடநாட்டுக்காரனா நிற்க போகிறான். நம்ம ஊர் தமிழர்கள் தான் நிற்க போகிறேன். அதே பட்டியல் சமூகத்தை சேர்ந்த அவங்க தான் நிற்க போகிறாங்க. இதில் யார் நிற்பாங்க? நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வந்து பறையர்கள் திருமாவளவனை பிடிக்கவில்லை என்றாலோ மாற்றாக சீமான் அவர்கள் ஏற்கனவே இங்கே வந்து எப்போ இந்த 10-15 வருஷமாக இருக்கார். நம்ம சொல்கிற ராம்விலாஸ் பாஸ்வான், மாயாவதி இவர்களெல்லாம் வந்து தமிழ்நாட்டிலும் அவர்கள் கட்சி நடத்த மாதிரி ஒரு சூழ்நிலை எப்போ வந்தது? சீமான் அவர்கள் அரசியலுக்கு வருவதற்கு முன்னால் வந்தது. அப்போ அவர் அரசியலுக்கே வரல சீமானுக்கு. அதாவது திருமாவளவனுக்கு அல்லது விடுதலை சிறுத்தைக்கு ஒரு மாற்று இங்கே பெரிதாக இல்லை எனும்போது வடநாட்டை தேடி போனார்கள் தமிழ்நாட்டில் உள்ள பறையர் சமூகத்தை சேர்ந்தவர்கள், தலித்துகள். இப்பொழுது மாற்றாக சீமான் இருக்கிறார். இப்போ அந்த அத்வாலே வந்ததுனால என்னன்னால், என்னை பொறுத்தவரை மக்கள் வந்து சீமானுடைய ஒரு என்ன சொல்கிறது அந்த சின்னம்ங்கிறத புரிஞ்சுப்பாங்க. ஏர் உழவன், கையில் கலப்பை உள்ளது, இது கரும்பு உள்ளது. அவரும் வந்து அநேகமாக அந்த பரப்புரை செய்யும்போது ஐயா கலப்பையை பார்த்து ஓட்டு போடு அப்படின்னு கரெக்டாக புரிகிற மாதிரி பேசக்கூடியவர். அவர் என்ன கமலஹாசனா? அவர் பேசுகிறது அவருக்கே புரியாது இருக்கிறதுக்கு. சீமான் எது பேசினாலும் தெளிவாகவும் விவரமாகவும் பேசக்கூடிய ஒரு தலைவர்கள் தமிழ்நாட்டில் இன்றைக்கி நான் சொல்வது விவரமாகவும் ஆழமாகவும் அதே சமயத்தில் மக்களிடம் எடுபடும் விதமாகவும் வந்து பேசக்கூடிய தலைவர் சீமான். அதில் வந்து நமக்கு ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. இதில் வந்து சீமான் பாதிக்கப்படுவாரா என்று சொன்னால் பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது. சீமானுடைய கொள்கை பிடிப்பு ராம் அத்வாலே பேர வராது. ஏன்னா அவர் யாருன்னே தெரியாது தமிழ்நாட்டில். அவர் எப்படி பேசுவார், தமிழில் பேசுவாரா தெரியாது. திமுகவிலிருந்து அது வந்து விலகி அது வேற எங்கேயோ போகுது, திமுகவை பலவீனப்படுத்துகிறது என்ற முறையில் பார்க்க போனால் அந்த அத்வாலே வருவது திமுகவை வந்து இதற்கு பின்னால் வந்து பாஜக அமித்ஷாலாம் வந்து ரொம்ப ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாலேயே வந்து திட்டம் போடுறவங்க. அதை மாதிரி திட்டம் போட்டு இப்போ வந்து பண்ணுறாங்க. இன்னொன்று வந்து அடுத்தது உங்களுக்கு முன்கூட்டியே செய்தியை சொல்லி முடிச்சிடுறேன். எப்படி அத்வாலே வராரோ அடுத்தது அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணையும் சிறப்பு மூத்த பத்திரிகையாளர் திரிசக்தியார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சரண், சொல்லுங்கள். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன், சொல்லுங்கள் சார். இந்திய குடியரசுக் கட்சிக்கு நாம் தமிழரோட பழைய சின்னமான கரும்பு விவசாய சின்னத்தை வந்து கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி தேர்தலை போட்டியிட அந்த சின்னத்தை வந்து அளிக்கப்பட்டிருந்தாங்க. இப்போது அந்த கட்சியோட தலைவர் ராம்தாஸ் அத்வாலே என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழகத்தில் என்டிஏ கூட்டணியில் எனக்கு 10 சீட்டுகள் வந்து வேணும், அது இல்லைன்னா நான் சுயேட்சையாக 51 தொகுதிகளில் கரும்பு விவசாய சின்னத்தை வைத்து போட்டியிடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு. இது நாம் தமிழ் கட்சிக்கு ஒரு வகையில் ரிசர்வ் தொகுதிகளில் சிக்கலை ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனை பேச்சுக்களும் இப்போ அடிப்படை தொடங்கியிருக்கு. எப்படி பார்க்குறீங்க சார் இதை? அதாவது இப்போ இது வந்து ஒரு புதிய வரவு. ராம்தாஸ் அத்வாலே என்பவர் வந்து மத்திய அமைச்சராலாம் இருக்கார். அவர் வந்து ஒரு வடநாட்டில் வந்து ஒரு தலித்துகளுக்கான தலித்துகளுக்கான ஒரு அடையாளமாக இருக்கார் அவருடைய கட்சி. அது குடியரசுக் கட்சி அத்வாலே. ஏன்னா குடியரசுக் கட்சியிலேயே கவாய், குடியரசுக் கட்சி அத்வாலே, இப்படி நிறைய பிரிஞ்சிடுச்சு. ஒரு காலத்தில் குடியரசுக் கட்சின்னு தனியாக இருந்தது, இப்போ பிரிஞ்சிடுச்சு. அதில் இவர் இந்த அத்வாலே அந்த 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 இது தலைமையாக இருக்கார். இல்லை என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்தவரை இது வந்து பாஜக இதில் 10 சீட்டு கேட்குறாரு அப்படின்னு சொன்னால் 10 சீட்டு அவருக்கு புதுசாக வந்து தமிழ்நாட்டில் முதலாக கால் வைக்கிறார் தேர்தல் அரசியல்லையே. ஏன்னா இது வரைக்கும் ஒரு காலத்தில் வந்து ராம்விலாஸ் பாஸ்வான் வந்து மத்திய அமைச்சரவையில் இருந்தார். அப்போ எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து தமிழ்நாட்டிலேருந்து ராம்விலாஸ் பாஸ்வானோட போய்
அவருடைய கட்சியில் இணைஞ்சாங்க தமிழ்நாட்டில் இருந்து. அதில் யாரெல்லாம் இணைஞ்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு வரலாறு இது எதுக்காக சொல்கிறேன்னா ஒரு சில புரிதலுக்காக சொல்கிறேன். எனக்கு தெரிந்த சில நண்பர்களே வந்து அவர் வந்து அப்போது ராம்விலாஸ் பாஸ்வான் வந்து ரயில்வே அமைச்சராக இருந்தார், வேறு ஏதோ அமைச்சர், அது மத்திய முக்கியமான அமைச்சரவையெல்லாம் இருந்தார். நிறைய வழக்கறிஞர்கள் போய் சேர்ந்தாங்க. நான் சொல்கிறது பட்டியல் சமூகத்து அவங்க போய் சேர்ந்து இங்கே அவருடைய கட்சிக்கு ஒரு பெரிய அடையாளமே இல்லை, ஆனால் ஒரு அடையாளத்தை உருவாக்கினார். அதில் இவங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்னா, அவர் மத்திய அமைச்சராக இருக்கார். எனக்கு தெரிஞ்சு சில வழக்கறிஞர்களுக்கெல்லாம் இங்கே வந்து அந்த சிந்தாரிப்பேட்டை அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு மேலே அந்த ஃபுல்லாக வந்து ஆஃபீஸ் மாதிரி ரூமாக இருக்கும். அதெல்லாம் வந்து ரொம்ப சகாயமான ஒரு வாடகைக்கு வந்து அலாட்மெண்ட்டு, இங்கே மார்க்கெட் ரேட்டை விட ரொம்ப கம்மியாக. நம்ம வந்து அதை வந்து பெரிய தவறாக நம்ம நினைக்கல. ஒரு பட்டியல் சமூகத்துக்கார இனத்தவர்களை சேர்ந்த வழக்கறிஞர்களுக்கு அலுவலகமாக வரும்போது அவங்களா போய் ஒரு அலுவலகம் எடுத்து போய் பெரிய அளவு அது போல் ஒரு 4 மடங்கு 5 மடங்கு 10 மடங்கு வாடகை கொடுத்துருக்கிறத விட இப்படி அவர்களுக்கு வந்து இது ஒரு சலுகையாக கொடுத்தது. அதாவது அவர்கள் கல்வி அவங்களுக்கு கல்வி போதிக்கணும், இல்லை கல்வி ஏற்கனவே ஓரளவுக்கு வழக்கறிஞராக வந்திருக்காங்கன்னா அது பாஸ் பண்ணி தான் வந்திருக்காங்க, அவங்கள இன்னும் ஃபர்தராக முன்னேற்றணும். அப்போ ராம்விலாஸ் பாஸ்வான் வந்து அப்புறம் அவருடைய பையன் அவர் இறந்து போனதுக்கப்புறம் அவர் பையன் சிராக் பாஸ்வான் வந்துட்டார். அவர் இப்போது மத்தியில் பாஜக கூட்டணியில் தான் இருக்கார். இதே மாதிரி இந்த ராம்தாஸ் ஆத்வாலே இருக்கார். இன்னொருத்தர் இருக்கார் பார்த்தீங்கன்னா அர்ஜுன் மெகவால்னு இருக்கார். அவரும் பார்த்தீங்கன்னா அவரும் முக்கியமான இப்போ தமிழ்நாட்டுடைய அந்த தேர்தல் மேற்பார்வைக்கு குழுவில் வந்து அவரும் ஒருத்தர். இப்போ எதுக்கானா அவங்க வந்து அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, வாக்கு அங்கே அரசியலுக்காகன்னு சொல்லலாம், இல்லை பொதுவாகவே வந்து எல்லா கட்சிகளுமே அவங்கவுங்க அந்த சமூகத்திற்கு வந்து ஒரு அடையாளம் கொடுக்கணும் அப்படின்னு அவங்கள வந்து சில பேர் வரும். இப்போ அது மாதிரி ஆத்வாலே இது வரைக்கும் வடநாட்டில் இருக்கிறவர். இது அதாவது ஆத்வாலே இங்கே வருவது தான் புதுசே தவிர இந்த மாதிரி ராம்விலாஸ் பாஸ்வான் வந்திருக்காரு. ஒரு பீரியடில் மாயாவதி வந்து இங்கே தனியாக அவங்களுடைய கட்சியில் இங்கே இருந்தவங்களாம் இருந்தாங்க. இப்போ கூட இந்த மயிலாப்பூர் பரவன் ஃபண்டில் ஏதோ ஒரு அந்த டெபாசிட் சிக்கலில் சிக்கியிருக்கார் அவர் தேவநாதன். அவர் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல அவர் வந்து மாயாவதி கட்சி, இத்தனைக்கும் அவர் வந்து தலித் சமூகத்தை சேர்ந்தவரே இல்லை, அவர் வேறு ஏதோ சமூகத்தை சேர்ந்தவர். அவர் வந்து இவர் என்ன சொல்கிறது, அவரே போட்டுப்பார் யாதவர், கோனார்னு சொல்லக்கூடிய யாதவர். அவர் மாயாவதி கட்சியில் இணைஞ்சு இங்கே ஏதோ தமிழ்நாடு மாநில செயலாளராக இருந்தார். அதுக்கப்புறம் யாரோ இருந்தாங்க. அப்போ வடநாட்டு தலித் தலைவர்கள் இங்கே தமிழ்நாட்டில் கால்பதிக்க நினைப்பது என்பது இயல்பாக உள்ளது. ஏன்னு கேட்டால் அவங்க வடநாட்டில் ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்துடுது, இங்கே வந்து இந்த மாதிரி கொண்டு வந்தால் தான் வருது. இப்போ நம்ம நீங்கள் சொல்கிற சப்ஜெக்ட் வரும். ஆத்வாலே இங்கே வராருன்னா இதில் 2 விதமாகவும் நீங்கள் பார்க்கலாம். இதில் சீமானுக்கு ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது. முதல்ல மைனஸாக பார்த்துருவோம். என்ன மைனஸ்ன்னு கேட்டிங்கன்னா, அவர் கொடுக்கப்பட்டிருப்பது வந்து இந்த கரும்பு விவசாயி சின்னம். சீமானுக்கு கொடுக்கப்பட்டிருப்பது ஏர் உழவன், அதாவது கலப்பையுடன் கூடிய. கொஞ்சம் குழப்பம் வருமா அப்படின்னு கேட்டால் வரலாம். 2 விவசாயின்றதுனால வந்து வரலாம். 2வது ராம்தாஸ் ஆத்வாலே கட்சின்னா இங்கே லோக்கலில் வந்து அந்த ரிசர்வ் தொகுதியில் தமிழ்நாட்டில் உள்ள தொகுதியில் நிற்க போகிறதெல்லாம் வடநாட்டுக்காரனா நிற்க போகிறான், நம்ம ஊர் தமிழர்கள் தான் நிற்க போகிறேன். அதே பட்டியல் சமூகத்தை சேர்ந்த அவங்க தான் நிற்க போகிறாங்க. இதில் யார் நிற்பாங்க நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். ராம்விலாஸ் பாஸ்வான் வந்து எதுக்காக தான் அந்த கதையை ஆரம்பித்தோன்னா, ராம்விலாஸ் பாஸ்வான் வந்து அவர் வந்து தமிழ்நாடு கிளைன்னு ஒன்று ஆரம்பித்து இங்கேருந்து நிறைய பேர் அங்கே போய் அவர் கூட போய் இங்கேருந்து டெல்லி போய் அவர் அடிக்கடி பார்த்துட்டு வருவாங்க. இங்கே ஏதோ அப்பப்போ கூட்டம் நடக்கும். இது பேரளவுக்கு நடந்தால் கூட யாருன்னு சொன்னால், திருமாவளவனோட செயல்பட்டு திருமாவளவனுடைய செயல்பாடு பிடிக்காமல் வெளியேறியவர்கள் தான் ராம்விலாஸ் பாஸ்வானுடன் போய் இணைந்து அந்த கட்சியை இங்கே வந்து உருவாக்குவதற்கு இருந்தாங்க. இப்போ அந்த அளவுக்கு இல்லை. ஏன்னு கேட்டால் ராம்விலாஸ் பாஸ்வான் இறந்து போயிட்டார், அவர் பையன் இருக்கார். அவர் பையன் வந்து தமிழ்நாட்டில் பெரிய கவனம் செலுத்தலை. ஆக நான் எங்கே வர்றேன்னு உங்களுக்கு புரியும்.
திருமாவளவனுடைய விடுதலை சிறுத்தை கட்சியுடைய செயல்பாடோ இல்லை திருமாவளவன் செயல்பாடோ பிடிக்காமல் ஒத்துப்போகாமல் பிரிந்தவர்கள்தான் ராம்விலாஸ் பாஸ்வான், மாயாவதி என்ற வடநாட்டு தலைவர்களை போய் தேடுறாங்க. ஏன்னா இப்போ நம்ம பேசுகிறவங்களாம் அநேகமாக பார்த்தீங்கன்னா வந்து தலித்துகள் மட்டும் இல்லாமல் பறையர் சமூகத்தை சேர்ந்தவர். இவர்களுக்கு அப்போது ராம்விலாஸ் பாஸ்வான் சொல்கிறதெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் ஒரு 15 வருஷம், அந்த ஒரு 10-20 வருஷம். அப்போ வந்து தமிழ்நாட்டில் திருமாவளவனை தாண்டி வேற ஒரு பறையருக்கான ஒரு அடையாள முகம் எதுவும் இல்லை. போய் ஜெகன் இருந்தார், அந்தளவுக்கு திருமாவளவன் அளவுக்கு இல்லை. போய் ஜெகன் போன்ற இன்னும் 1-2 பேர் இருந்தாங்க, இல்லவே இல்லைன்னு சொல்லலை, ஒரு பெரிய அடையாளமாக இல்லை. அப்போ இவர்களுக்கு அடையாளம் தேடி இவர் பிடிக்கல, சரியாக வரல. யார் அப்படிங்கும்போது ஏன் அது வடநாட்டு தலைவராக இருந்தால் என்ன, அதுவும் வந்து ஒரே பட்டியல் சமூகம் தானே அப்படின்னு சொல்லி போய் தான் மாயாவதி கட்சி, ராம்விலாஸ் பாஸ்வான் கட்சின்னு போனாங்க. ஆனால் இப்போ வந்து அப்படி இல்லை. நான் வந்து உங்களுக்கு வரலாற்று பதிவுகளை ஒப்புமையாக நான் வந்து சொல்கிறேன். இன்றைக்கி வந்து பறையர்கள் அல்லது வந்து தலித் சமூகத்தினர், பட்டியல் சமூகத்தினர் திருமாவளவனை பிடிக்கவில்லை என்றாலோ, இல்லை அவங்க இருக்கிற வேறு மற்ற பட்டியல் சமூகத்திலேயே உள்ள மற்ற தேவேந்திர குல வேளாளர், அருந்ததியர், அங்கே வந்து அவங்களுக்கு வந்து இருக்கிற இடம் பிடிக்கலைன்னா, மாற்றாக சீமான் அவர்கள் ஏற்கனவே இங்கே வந்து எப்போ இந்த 10-15 வருஷமாக இருக்கார். நம்ம சொல்கிற ராம்விலாஸ் பாஸ்வான், மாயாவதி இவர்களெல்லாம் வந்து தமிழ்நாட்டிலும் அவர்கள் கட்சி நடத்த மாதிரி ஒரு சூழ்நிலை எப்போ வந்தது, சீமான் அவர்கள் அரசியலுக்கு வருவதற்கு முன்னால் வந்தது. அப்போ அவர் அரசியலுக்கே வரல சீமானுக்கு. அதாவது திருமாவளவனுக்கு அல்லது விடுதலை சிறுத்தைக்கு ஒரு மாற்று இங்கே பெரிதாக இல்லை எனும்போது வடநாட்டை தேடி போனார்கள் தமிழ்நாட்டில் உள்ள பறையர் சமூகத்தை சேர்ந்தவர்கள், தலித்துகள். இப்பொழுது மாற்றாக சீமான் இருக்கிறார். ஏற்கனவே வந்து இங்கே இவர் திருமாவளவனுடைய அந்த இன்றைக்கி அதிகாரத்தில் பங்கு வேணுன்றாரு, நாளைக்கு திடீர்னு முதல்வர் சொல்கிறது தான் நாங்கள் ஏற்றுப்போங்கிறாரு, 3வது நாள் வந்து மறுபடியும் வந்து நாங்கள் பாமக உள்ளே வந்தால் வெளியில் போயிடுவோங்கிறாரு. இன்றைக்கி சொல்லிட்டார் சார். என்ன சொன்னார்? முதல்வர் மனம் கோணாமல் நடந்துப்போம் அப்படின்ட்டாரு. முதல்வர் தான் மனம் கோணாமல் நடந்துக்குப்பேன். அப்போ வர வேண்டியது வந்துடுச்சா? தெரியல, என்ன இல்லைங்க, வர வேண்டிய தகவல். ஐயோ, நான் சொன்னதை தப்பாகவே புரிஞ்சுக்கிறாங்க. நம்ம என்ன சொல்கிறது, நம்ம நல்லது சொல்ல போனால் கூட வந்து அதை வேறு மாதிரி ஜனங்க திங்க் பண்ணுறாங்க. நம்ம என்ன பண்ணுறது? அப்போ என் பேரில் தப்பு இல்லை. நான் சொல்கிறது வரவேண்டியது வந்துருச்சா அப்படின்னு சொல்லுது. வரவேண்டிய தகவல் வந்துருச்சா? வந்துருச்சு சார். முதல்வர்கிட்டேருந்து வந்து ஒரு தகவல், ஐயா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்களுடைய உங்கள் வீட்டில் வந்து அக்கறை செலுத்தி உங்களுக்கு வேண்டியதை நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் கொடுத்துட்டாரு. அந்த தகவல்லையும் கொஞ்சம் எல்லா தகவலையும் பின்னால் கொடுக்குறதுன்னு இல்லாமல் கொஞ்சம் முன் தகவலும் கொஞ்சம் கொடுத்து அனுப்பிச்சிட்டாரு. முதல்ல ஒரு பேராகிராஃபில் ஒரு தகவல் கொடுத்துருவார், அதுக்கப்புறம் பின்னால் கொஞ்சம் பெருசாக கொடுத்துருவார். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணுன்னா பின்னால் போட்டி வரப்போ முதல்ல சின்ன பேக் வந்துருச்சு. நான் சொல்கிறது தகவல், ரைட்டு. அப்போ வந்து தலைவர் உடனே மாற்றி பேசிட்டார்ல, இனிமேல் செட் ஆகிடும். ஏங்க அதான் நான் தான் ஏற்கனவே பல நிகழ்வில் பேசிட்டேன். இவர் தனியாக வந்து போகலாமான்னு யோசனை பண்ணும்போது அவர் வந்து வன்னியரசை கூப்பிட்டு, வன்னியரசு போய் முதல்வரை பார்த்துட்டாரு அப்படின்னு சொல்லி செய்திகள் வந்திருக்கு. அவருக்கு வந்து நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்களால் வந்து அந்த மாதிரி ஏதாவது தனியாக போகிறேன், இல்லை அந்த பக்கம் விஜய் பக்கம் போகிறேன்னா நீங்கள் உங்களை ராஜ்யசபா எம்பி ஆக்கிடுறேன், நீங்கள் பாட்டில் எங்கெல்லாம் கிட்டத்தட்ட 70 தொகுதி வரும்னு நினைக்கிறேன் தோராயமாக. இது தனி தொகுதி வந்து 70 இருக்கும், இது ஒரு ஞாபகத்தில் சொல்கிறேன், சரியாக இருக்கலாம். அது எவ்வளவோ தனி தொகுதிகள்லாம் போய் திருமாவளவனுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுங்க, நாங்கள் எல்லாம் பார்த்துக்குறோன்னு அர்த்தம். செலவெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், உங்களுக்கு வேண்டியதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், உங்களுக்கு ராஜ்யசபா எம்பி கொடுத்துட்றோம், உங்களுக்கு 4 வரும். இப்போது கொஞ்சம் நாளில் 2 திமுக ஆட்கள் கொடுப்பாங்க, 2 கூட்டணிக்கு யாருக்காவது இது கூட்டணிக்காக கொடுப்பாங்க, ஒன்று உங்களுக்கு கொடுத்துட்றான்னு சொல்லிட்டாரான். இப்போ உங்களுக்கு புரியுதா? திருமாவளவன் முந்தா நேற்று ஒன்று பேசினார், நேற்று ஏன் மாற்றி பேசி முதல்வர் முகம் கோணாமல் மனம் கோணாமல் பதவிசாக பக்குவமாக நாங்கள் வந்து பார்த்துக்குறோம்
நாங்கள் அனாவசியமாக வந்து அவருக்கு தொந்தரவு பண்ண மாட்டோம் அப்படிங்கிற அர்த்தத்தில் பேசுகிறாருன்னா ரெண்டு விஷயம். ஒன்று, பேக் வந்துருச்சு, மறுபடியும் தப்பாக நினைக்க போகிறீங்க. தகவல்னா என்ன? பேக்னா என்ன? பெட்டின்னா என்ன? தகவல். அது வந்துருச்சு. இன்னொன்று, பிரிஞ்சு போனால் என்ன ஆகுன்றதையும் தெரிஞ்சு போச்சு. அந்த தகவலும் வந்துருச்சு. அவருக்கு கொடுத்து கட்சியை உடச்சி, நம்ம இப்போ கட்சியை உடைச்சதுக்கப்புறம் ஏதோ வன்னியரசு தனியாக வந்து ஒரு பிரிவு ஆரம்பிச்சிட்டார், விடுதலை சிறுத்தை கட்சி, பெரியார் விடுதலை சிறுத்தை கட்சி அப்படின்னு ஒன்று, அவ்வளோதானே. ஏதோ ஒன்று இல்லை, கலைஞர் விடுதலை சிறுத்தை கட்சின்னு வைக்கணும், அவ்வளோதானே. நமக்கு தமிழ்நாட்டில் இப்போ வந்து பெரியார், கலைஞர் இவங்க 2 பேர் தான். பாக்கியெல்லாம் அதுக்கு முன்னால் வந்து தலைவர்களே தமிழ்நாட்டில் இல்லை. நீங்கள் என்னமோ அண்ணாதுரை இல்லையான்னு கேட்பீங்க. அண்ணாதுரையெல்லாம் நாங்களாம் மறந்து போய் ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ தமிழ்நாட்டில் 2 தலைவர்கள் தான் திராவிடத்தில். ஒன்று பெரியார், இன்னொன்று வந்து கலைஞர். இவங்க 2 பேரை விட்டால் வேறு தலைவரே இல்லை. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு இப்போ பெரியவர்னு அவர் சொல்லலாம், சின்ன கலைஞர்னு சொல்லலாம், அப்புறம் குட்டி கலைஞர்னு சொல்லலாம். ஆக இப்படி தான் அவங்களே சொல்லிப்பாங்க. சின்ன பெரியார், அது வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வர் கூட எங்கேயோ பேசினார். இளம் பெரியார் அது சொல்கிறீங்களா? அவர் வந்து இளம் பெரியார் இல்லை, அவர் நீங்கள் அவரை பற்றி பேசுனது சொல்கிறீங்க. அது கூட இருக்கிற அல்லக்கையெல்லாம் வந்து அவர் இளம் பெரியார்னு சொன்னால் அடுத்த சீட்டுக்கு ஞாபகம் வச்சுப்பாருன்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிறது, அவர் திடீர்னு ஒரு இடத்துல பேசினார். தமிழ்நாட்டை பொறுத்தவரை பெரியாரும் கலைஞரும் தான் இயேசுவை போன்றவர்களாம். யார்? இயேசு கிறிஸ்து அவர்களை போன்றவர்களாம். எனக்கு தெரிஞ்சு இயேசு கிறிஸ்து பாவம், அவர் சிலுவையிலெல்லாம் அரைஞ்சி அவ்வளோலாம் ஒரு 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 சித்தாந்தத்திற்காக, ஒரு கொள்கைக்காக, ஒரு இன போராட்டத்திற்காக அவர் சிலுவையில் அறையப்பட்டு அவர் வந்து உயிர் நீத்தார். அதுக்கப்புறம் அதிலிருந்து உயிர் தெழுந்து வந்தாருன்றதெல்லாம் அவங்களுடைய நம்பிக்கை, மதம், அது வேறு. உண்மையாக சொல்லப்போனால் கிறிஸ்தவ மதம் என்பது அவர் உருவாக்கியது அல்ல. அவருக்கு பின்னால் அவருடைய சிஷ்யர்கள் உருவாக்கியது தான் கிறிஸ்தவ மதம். இதற்கு வரலாற்று ஆவணங்கள் இருக்குது. நம்ம வந்து அதில் ஒன்றும் சர்ச்சையை நம்ம உண்டு பண்ணல. அப்போது இயேசு கிறிஸ்து அவர்கள் ஒரு தனியாக மதத்தை பிரிப்பதற்காக கூட அப்படி அவர் வந்து பாடுபடலை. நம்ம வந்து அவரை வந்து இன்னும், அதாவது பொதுவாக ஜனங்க இயேசு கிறிஸ்து தான் கிறிஸ்தவ மதத்தை உண்டாக்கியவர்னு ஒரு தவறான அபிப்பிராயம் இருக்குது. நம்ம வந்து அந்த தவறான அபிப்பிராயத்தை சரி செய்வது எதற்காகனால், அவர் அதையும் தாண்டி புனிதமானவர் அப்படின்னு சொல்கிற அர்த்தத்துக்காக. அவர் ஒரு மதத்தை பிரிக்கணுன்றதுக்காகவோ புது மதத்தை ஏற்படணுங்கிறதுக்காகவோ அவர் பாடுபடலை. அவர் ஒரு புனிதமான கோட்பாடுக்கு, ஒரு இனப்போராட்டத்திற்கு, ஒரு இனம் பாதிக்கப்படுவதற்கு எதிராக போராடினார். அவருக்கு பின்னால் அந்த கொள்கை சித்தாந்தத்தில் வந்தவர்கள் தனியாக ஒரு மதத்தை உருவாக்கினார்கள். இந்த மதம் என்பது அந்த கோட்பாடுகளை ஏற்றுக்கொண்டது. அவர் மதத்தை உருவாக்கல. அப்போ நம்ம இயேசுவை எவ்வளவு புனிதமாக சொல்கிறோம். இப்போ போய் பெரியாரை வந்து இயேசுன்னு சொல்கிறீங்க. எனக்கு தெரிஞ்சு இயேசுடைய சரித்திரம் நான் படிச்சிருக்கேன். அப்படியே நான் பைபிளில் வந்து எல்லாமே எனக்கு தெரியும், குரானில் எல்லாமே தெரியும் சொல்லிக்க விரும்பல. ஆனால் அடிப்படையில் அந்த நூல்களில் என்னதான் நூல்களில் இருக்கிறது என்று தெரிந்து கொள்வதற்காக படுத்தி. இயேசு எங்கேயாவது விபச்சார விடுதியில் வேலை பார்த்தாருன்னு எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏதாவது புஸ்தகத்தில் போட்டிருக்காங்களா? இல்லை, ஏதாவது எனக்கு தெரியாமல் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். இல்லை, இயேசு வந்து எங்கேயாவது விபச்சாரிகள் வீட்டுக்கெல்லாம் போனார், அந்த பழக்கம் இருந்தது அவருக்குன்னு. அப்படி யாராவது அந்த வாசம் இந்த வாசம்னு யாராவது புஸ்தகத்தில் எழுதியிருக்காங்களா? இல்லை, தெரியுமா உங்களுக்கு? இல்லை. இயேசு என்பவர் இறை தூதர் எனப்பட்டாலும் ஏறத்தாழ ஒரு இறைவனாகவே அவர் வந்து பாவிக்கப்படுகிறார். அவர் இறைவன் அவரே சொல்லிக்கல, அவர் இறைவன் சொல்லலை, இறை தூதர் தான் சொல்கிறாங்க. ஆக அவர்கள் அந்த இறை தூதர்னு சொல்லும்போது அவரை தாண்டி இறைவன் யாருன்னே பார்க்கல. அவரையே வந்து இறை தூதரையே இறைவனாக கிறிஸ்தவர்கள் கொண்டாடுகிறார்கள். ஆனால் இயேசு அவருடைய வாழ்க்கையில் மிக ஒழுக்கமாக இருந்திருக்கிறார். அவரை இத்தனை பேர் வந்து உலகத்தில் வந்து இன்றைக்கி கிறிஸ்தவ மக்கள் தொகை என்பது ஒரு கணிசமான மக்கள் தொகை.
உங்களுக்கு ஐரோப்பா மேற்கத்திய நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா கணிசமான மக்கள் தொகை, இந்தியாவிலையும் சேர்த்து இந்த இந்தியா போன்ற நாடு. எதற்காக ஏற்றுக்கொண்டார்கள்? உண்மையான கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. நம்ம இங்கே சொல்கிற தமிழ்நாட்டை சொல்கிற டுபாகூர் கடமை, டுபாகூர் கண்ணியம், டுபாகூர் கட்டுப்பாடு இல்லை. இவங்க அந்த மாதிரி ஒரு ஒழுக்கமும் கட்டுப்பாடும் தியாக உணர்வும் ஒரு இன எழுச்சிக்காக அல்லது ஒரு இனம் பாதிக்கப்படும் போது அதற்காக போராடும். இத்தனை நல்ல குணங்களும் நல்ல கொள்கைகளும் கோட்பாடுகளும் ஒன்றிணைந்த ஒருவரைத்தான் இன்றைக்கு மத தலைவர் என்று சொன்னார்கள். அன்றைக்கு அவர் சித்தாந்த தலைவர், பிற்காலத்தில் அதுவே மதமாக வந்தது. நீங்கள் அங்கே போய் யார் யாரையோ ஒப்பிட்டு அனாவசியமாக ஏங்க இயேசு கிறிஸ்துவை அவமானப்படுத்துறீங்க? இது ஒரு பக்கம். சரி, இது அவங்களுடைய திராவிட அரசியல், நம்ம தெரிஞ்ச விஷயந்தான். யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லுவாங்க. அவர் இயேசுவாங்க, இவருவாங்க. திடீர்னு சேகர் பாபு இவர் தான் ராமருங்கிறாரு. யார்? ஸ்டாலின் அவர்கள் நடத்துவது ராமராஜ்யம். சேகர்பாபு இன்னொரு அமைச்சர் 2 பேர் சொல்லியிருக்காங்க. ராமருடைய ஆட்சி தான் அவர் நடத்துகிறார். அப்புறம் ஏன் அவங்க ஈவேரா ராமர் படத்துக்கு சேலத்தில் செருப்பால் வச்சார்? ரகுபதி சொல்லியிருந்தார். ரகுபதி சொன்னார். ரகுபதி சொன்னாராமா. அவர் யார் சொன்னான்னு, ஒரு சட்ட அமைச்சர். ரைட்டு. அதுக்கு மேலே என்ன சொல்கிறது? நம்ம எதுக்காக சொல்கிறேன், அதாவது நீங்கள் தான் ராமர் ராமர்லாம் கற்பனை, அதெல்லாம் புருடா கதை, ராமாயணம் என்பது கற்பனையானது, இப்படிலாம் சொல்கிறீங்க. அப்புறம் திடீர்னு அவர் ராமராஜ்யம் நடத்துகிறாரு, அவர் தான் ராமர்ன்றீங்க. நம்ம ஒரே கேள்வி தான் கேட்குறோம். ஐயா, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் ராமர். ரகுபதி சொல்லிட்டார், நம்ம ஏற்றுக்கிறோம். சட்ட அமைச்சர்னால் எதாவது படிச்சிருப்பார். அவர் அது சம்மந்தமாக எதாவது படித்தாரா என்ன படிச்சிருப்பார். நம்ம இல்லைன்னு எப்படி பாஸ் பண்ணாரோன்னா நமக்கு தெரியாதே தவிர பாஸ் பண்ணியிருப்பார். நம்ம அதை நம்ம ஒத்துக்கணும். அவர் ராமராஜ்யம் நடத்துகிறாருன்னு அவரை ராமர்னு சொல்லிட்டாருன்னா, அப்போ ஏன் இந்த பெரியாருங்கிறவரை ஈவே ராமசாமி நாயக்கர் சேலத்தில் ராமர் படத்தை செருப்பால் அடித்தார்? நமக்கு என்ன கவலையாக இருக்குன்னா, இந்த ரகுபதி மாதிரி, ஏன்னா இவங்க இருக்கிற 32 அமைச்சரில் 10 பேர் என்னமோ அதிமுகலேருந்து வந்தவங்க. இப்போ நாளைக்கு ஒரு கால் திமுக தோற்று போய் 2026 உங்களுக்கு தெரியாது, ஜெயிக்கலாம், தோக்கலாம். நம்ம ஒரு நடுநிலையான ஒரு இதுலேருந்து சொல்கிறோம். யார் வேணாலும் ஜெயிக்கலாம், யார் வேணாலும் தோக்கலான்னு பொதுவான. அப்படி தோத்துட்டாங்கன்னா இந்த 10ஓட கூட இன்னொரு 4 சேர்ந்து இங்கேருந்து அங்கே போயிடும், அதிமுக போயிடும். அது எங்கே நமக்கு எல்லாம் இதெல்லாம் நாடோடி கூட்டம், நாடக கோஷி. அந்த நாடக கோஷிலையும் நாடகம்னா ரொம்ப மரியாதை உள்ளது. நானே மேடை நாடக கலைஞன், 800 முறை மேடையில் கதாநாயகனாக நடித்திருக்கிறோம். ஆனால் நாடகத்தை இழிவுபடுத்து, நாடகம்னு சொல்கிறது இந்த போலி நாடகம். அதோட நாடோடி கோஷி, நாடோடினா இன்றைக்கி இங்கே இருக்கும், நாளைக்கு அங்கே இருக்கும். உண்மையான நாடோடிகள் வயிற்று பிழைப்புக்காக அப்படி இருக்கிறார்கள். இவரெல்லாம் வயிறு உண்டு கொழுத்து அப்படி இருக்கிறார்கள். இவன் ஒவ்வொருத்தரும் ஆளுக்கு 10,000 கோடி, குறைஞ்சபட்சம் 7ன்னு சொல்லக்கூடிய ஒரு திமுக நிர்வாகி அமைச்சர் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 கோடி வச்சுருப்பான். அதுதான் ரொம்ப ஏழை. இப்படிப்பட்ட இவர்கள் எங்கே வேணாலும் போவாங்க. நாளைக்கு அதிமுகவுக்கு போகலாம், எங்கே வேணாலும் போகலாம். எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் அப்போ அங்கே போயிட்டீங்கன்னு வச்சுங்க, ஒரு கால் அதிமுகலேருந்து திமுக வந்த மாதிரி. அதிமுகவில் இருக்கும்போது எம்ஜிஆரை போல் தெய்வம் இல்லை, பொன்மனச்செம்மல், ஜெயலலிதா அவர்கள் அம்மா, இதே சேகர்பாபுலாம் ஒரு காலத்தில் இப்போ மற்றவங்கள பார்த்து கிண்டல் பண்ணுறாரு. எடப்பாடி சின்னம்மா சசிகலா காலில் ஊர்ந்து தவகலை மாதிரி போனாருன்னு. இவர் வீடியோவில் ஜெயலலிதா அம்மா காலில் விழுந்து அப்படியே விழுந்து சேவிக்கிறதெல்லாம் வீடியோ இன்னும் ஓடிக்கிட்டு தானே இருக்குது. சேகர்பாபு மட்டும் இல்லை, இவங்களாம் அதிமுக அமைச்சர்கள்லாம். என்ன நான் சொல்ல வர்றது என்னென்னா, இங்கேருந்து அங்கே போனாங்கன்னா அப்போ என்ன பண்ணுவாங்க? இப்போ ஸ்டாலினை ராமர்னு சொன்னாங்களே, ஒரு கால் மறுபடியும் இவங்களும் ஈவேரா பாணியில் ஸ்டாலின் ராமர்னு சொல்லி கையில் செருப்பு எடுப்பாங்களா?
செஞ்சாலும் செய்வாங்க. இதுதான் திராவிட மாடல். இதை விட்டுட்டு நம்ம சப்ஜெக்டுக்கு வருவோம். இப்போ அந்த அத்வாலே வந்ததுனால என்னென்னால், என்னை பொறுத்தவரை மக்கள் வந்து சீமானுடைய ஒரு என்ன சொல்கிறது, அந்த சின்னம்ங்கிறத புரிஞ்சுப்பாங்க. ஏர் உழவன், கையில் கலப்பை உள்ளது, இது கரும்பு உள்ளது. அவரும் வந்து அநேகமாக அந்த பரப்புரை செய்யும்போது, ஐயா கலப்பையை பார்த்து ஓட்டு போடு அப்படின்னு கரெக்டாக புரிகிற மாதிரி பேசக்கூடியவர். அவர் என்ன கமலஹாசனா? அவர் பேசுகிறது அவருக்கே புரியாது இருக்கிறதுக்கு. சீமான் எது பேசினாலும் தெளிவாகவும் விவரமாகவும் பேசக்கூடிய ஒரு தலைவர்கள் தமிழ்நாட்டில் இன்றைக்கி நான் சொல்லுது விவரமாகவும் ஆழமாகவும் அதே சமயத்தில் மக்களிடம் எடுபடும் விதமாகவும் வந்து பேசக்கூடிய தலைவர் சீமான். அதில் வந்து நமக்கு ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. இப்படி சொல்கிறதுனால நம்மளை வந்து நாம் தமிழர் கட்சியில் இவர் வந்து கொள்கை செயலாளர் ஆகிட்டார், அவர் வந்து மாதம் மாதம் நாம் தமிழர் தான் வந்து எனக்கு சாப்பாடு போடுறாரு, என் வண்டிக்கு பெட்ரோல் போடுறாரு, இப்படி எல்லாம் வந்து ஏதுவாங்க சொல்லுவாங்க. ஏங்க அவரே திரள் நீதின்னு சொல்லி பணம் வந்து திரட்டி தேர்தலில் நிற்கிறதுக்கு அவர் அந்த மாதிரி வந்து நிற்கிறாரு. ஒரு கட்சி மாதிரி எங்கேருந்தோ வருதுன்ற மாதிரி வந்து அவர் வந்து பண்ணல. இப்போ கூட நேற்று கூட நம்ம புது வரவு இருக்கார் ஐயா நடிகர் தலைவர் விஜய் அவர்கள், அவர் வந்து இங்கே மாதவரத்துலேயே இங்கே வட சென்னையில் ஒரு கூட்டம், தெருமுனை கூட்டம். ஆமாம், நாஞ்சில் சம்பத்தில் கூட இருந்தார். நாஞ்சில் சம்பத்தில் இருந்திருக்காரு. தொடச்சிக்கிட்டு வந்துட்டார் அவர். எவ்வளோ துப்புனாலும் துடைக்கணும்னு அவர் கட்சி போடையே இருப்பார். எப்போ துப்புனாலும் யார் துப்புனாலும் தொடச்சிவிட்டு அந்த பக்கம் போயிடுவார். அது போயிட்டு அது ரைட்டு. அவருக்கு வந்து நாக்கு பலமாக இருக்குது. நீங்கள் எதோ தப்பாக நினச்சிக்க போகிறீங்க, சார் என்னமோ ஏதோ கொச்சையாக பேசுகிறாரு. நாக்கு பலமாக இருக்குன்னா நான் வன்மை மிக்கவர், அதாவது நல்ல பேச்சாற்றல் உள்ளவர். நாஞ்சில் சம்பத் பேசுகிறத கேட்டிங்கன்னா நல்ல தமிழ் நல்லாயிருக்கும், நல்ல சுவாரஸ்யமாக பேசக்கூடியவர். இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா, அவர் அந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா வர்றவங்களுக்கெல்லாம் வந்து கூட்டம் சேர்க்கறதுக்காக குக்கரு, அது பேர் என்ன, அந்த கடாய் தவாவா என்னமோ சொல்லுவாங்க, அந்த கடாய், டிஃபன் பாக்ஸு, ஏங்க இதெல்லாம் கொடுக்குறாங்கன்னு சொல்லி தான் திமுகவையோ இல்லை வேறு கட்சியோ வந்து கொடுக்குறாங்க. மெயினாக இதை கொடுக்குறது பூரா திமுக தான். கூட நான் கூட சொன்னேன், அண்ணா நகரில் வந்து 3-4 மாதம் முன்னாலேருந்தே குக்கரு, ஸ்கூட்டி எல்லாம் கொடுக்க ஆரம்பித்தாங்க ஃப்ரீயாக. ஸ்கூட்டி பெண்களுக்கு. இப்போ அங்கே இருக்கிற திமுக எம்எல்ஏவோட பையன், ஒரு மாப்பிள்ளைக்கு ரொம்ப வேண்டியவர், அவர் நிற்க போகிறாராம். அப்பாவுக்கு பதிலாக பையன் நிற்கிறாராம். இளைய தலைமுறை வரணும்ல. ஆனால் இளைய அந்த அந்த கட்சியோட கொள்கையை பாருங்கள். இளைய தலைமுறைனா அந்த கட்சியில் வேறு குடும்பமே இல்லையா? அந்த ஏரியாவில் வந்து அண்ணா நகரில் வந்து திமுகவில் வந்து யாருமே உழைக்கலையா? இப்போ எம்எல்ஏவாக இருக்கிறவர்னா இளைய தலைமுறைனா உடனே அவர் பையன்தான். இப்படி வரக்கூடிய இது அவங்களுடையது. இப்போ இவரும் வந்து இந்த குக்கர் கொடுக்குறது, டிஃபன் பாக்ஸ் கொடுக்குறது வந்தால் அப்புறம் திமுகவுக்கு இவங்களுக்கு நம்ம தான் அன்னிலேன்னு சொல்லிட்டு இருக்கோம் 1.5 வருஷமாக 2 வருஷமாக. இது வெறும் மினி திமுக தான். அவங்களோட கொள்கைக்கு இவங்களுக்கு என்ன வித்தியாசம்? சீமானோட பேசியிருக்காரு. திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றுவது, இது வந்து ஒரு கொள்கையாக வந்து எப்படி இருக்க முடியும்? ஒரு கட்சி நடத்துவது என்ற ஒரு சித்தாந்தம், ஒரு கொள்கை. அதை விட்டுட்டு அவங்கள கட்சியிலேருந்து அவங்கள எடுக்கணும், அவங்க சரியில்லைன்னு சொல்லுங்கள், நியாயம். ஆனால் அது மட்டுமே உங்களுடைய கொள்கை அப்படின்னு சொன்னால் அப்போ உங்களுக்கு வேறு ஒன்றும், அப்போ நீங்கள் ஆட்சிக்கு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு கொள்கையே இல்லாமல் இப்படி கையை வச்சுட்டு இப்படி உட்காந்துருப்பீங்களா? என்ன பண்ணுவீங்க? இப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இப்போ நம்ம அந்த ஆத்வாலே வரும்போது என்ன வரும்னு கேட்டால், நான் என்ன யோசனை பண்ணுறேன்னா, இதை பாசிட்டிவாக திங்க் பண்ணோன்னா, ஏற்கனவே வந்து விடுதலை சிறுத்தைகளில் வந்து வருத்தமாக இருந்துக்கிட்டு எங்கே போகலாம் அப்படிங்கும்போது சில பேர் சீமான்கிட்ட மாறி போய்கிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் புதிதாக வந்த விஜயுடைய ரசிகர் என்ற முறையில் அங்கே போகலாம். நம்ம வந்து அவருக்கும் அதுக்கான ஒரு மரியாதையை கொடுக்க வேண்டும், அதுக்கான கிரெடிட் அவர் கொடுக்கணும். இப்போ புதுசாக ஆத்வாலே வந்து கட்சி ஆரம்பிக்கிறான்னு வைங்க, நம்ம சொன்ன மாதிரி நம்ம ஒரு சின்ராஸ் ராமசாமி தான் அந்த கட்சியில் இருக்க போகிறாங்க, நம்ம ஒரு தமிழர்கள் தான் இருக்க போகிறோம். இப்போ ஒரு தொகுதியில் அவர் வந்து பாஜக கூட்டணி வேணால் பாருங்கண்ணா, என்னுடைய கணிப்பில் வந்து அவருக்கு பாஜக கூட்டணியில் டைரெக்டாக சேர்க்க மாட்டாங்க, தனியாக நிற்க விட்ருவாங்க. 51 சீட்டில் நிற்பேன்றார் அவர். 70 தொகுதி என்னமோ இருக்குது, அதில் பறையர் சீட் வந்து ஒரு 50ஆவது இருக்கும், அதை கணக்கு பண்ணி தான் சொல்கிறார். ஒரு இடத்துலையும் திமுக கூட்டணியுடைய வாக்குகள் ஏறக்குறைய விசிகாவுடைய வாக்குகள்னு வச்சுங்க,
அதுதானே திமுக கூட்டணியில் பறையர் வாக்குகள்னால் விசிகா வாக்குகள் தான் இருக்கும் 90%. 500 வாக்குகள் வாங்கினா கூட போகிறோம் ஆத்வாலேயுடைய ஆள். ஆனால் அது சீமானுக்கு போகாததுனால சீமானுக்கு நஷ்டம்னு சொல்லலாம். திமுகவிலிருந்து அது வந்து விலகி அது வேற எங்கேயோ போகுது, திமுகவை பலவீனப்படுத்துகிறது என்ற முறையில் பார்க்க போனால் அந்த ஆத்வாலே வருவது திமுகவை வந்து இதற்கு பின்னால் வந்து பாஜக அமித்ஷாலாம் வந்து ரொம்ப ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாலேயே வந்து திட்டம் போடுறவங்க. அதை மாதிரி திட்டம் போட்டு இப்போ வந்து பண்ணுறாங்க. இன்னொன்று வந்து அடுத்தது உங்களுக்கு முன்கூட்டியே செய்தியை சொல்லி முடிச்சிடுறேன். எப்படி ஆத்வாலே வர்றாரோ அடுத்தது ஒவைசியும் வருவார். எங்கே? தமிழ்நாட்டுக்கு முஸ்லீம் வாக்குகளை பிரிக்க. இப்போ முஸ்லீம் வாக்குகள் பூரா அநேகமாக வந்து திமுகவை நோக்கி தான் செல்லுது. ஏற்கனவே வந்து சன்னி முஸ்லீம்காரர்கள் வந்து ரொம்ப கடுப்பாயிட்டாங்க. ஜவஹர்லா அவருடைய நண்பர்னு சொல்லி உஸ்மான் மொய்தீன்னு ஒரு தியோபந்துன்னு தனியாவது ஒரு சாதி முஸ்லீமில் அதை சேர்ந்த ஒருவரை வந்து தமிழ்நாடு அரசு தலைமை காஜியாக போட்டாங்க. சன்னி முஸ்லீம் தான் இது வரைக்கும் போடுறது பழக்கம். சன்னி முஸ்லீமுக்கும் இந்த தியோபந்துக்கும் அவங்க அந்த ஒரு ஒரே மதத்துக்குள்ள அந்த சாதி ரீதியான பிரச்சனைகள். தியோபந்தை சேர்ந்தவரை வந்து ஜவஹர்லா பேச்சை கேட்டு போட்டதுனால சன்னி முஸ்லீம்லாம் முந்தானத்தெல்லாம் தீர்மானம் போட்டாங்க திமுகவுக்கு ஓட்டு போடுறதில்லை. அப்போ முஸ்லீம் ஓட்டுகளும் இந்த தடவை திமுக பக்கம் போகாது. கிறிஸ்தவ ஓட்டுகள் ஏற்கனவே விஜய்க்கு கொஞ்சம் போகும், அப்புறம் சீமானு கொஞ்சம் போகும், மற்றவங்களுக்கெல்லாம் பிரிஞ்சு போகுது. இப்போ வந்து முஸ்லீம் ஓட்டுகளும் சன்னி முஸ்லீம்கள்னால் தமிழ்நாட்டு முஸ்லீம்களில் ஏறத்தாழ 75-80% வந்து சன்னி முஸ்லீம்கள் தான், 70% மேலே. இவங்க ஓட்டு போடலன்னா இதில் ராம் அத்வாலியும் இதே மாதிரி தான். ஓவைசியும் வந்துட்டார்னு வைங்க தமிழ்நாட்டில். அவர் வந்து ஒரு முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய தொகுதியாக பார்த்து நிற்க வச்சார்னா ஒரு 1000 ஓட்டு 2000 ஓட்டு வாங்க. அப்படி வந்தால் திமுக இந்த முறை தோல்வி முகம், திமுகவிற்கு தோல்வி நிச்சயம். இதுதான் இன்றைக்கு உள்ள நிலைமை. இதில் வந்து சீமான் பாதிக்கப்படுவாரா என்று சொன்னால் ஒரு விதத்தில் பாதிக்கப்படலாம். அவருக்கு வர வேண்டிய வாக்குகள் ஆத்வாலேக்கு போய்விடுமோ என்ற வகையில். ஆனால் பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது. சீமானுடைய கொள்கை பிடிப்பு ராம் அத்வாலே பேரில் வராது. ஏன்னா அவர் யாருன்னே தெரியாது தமிழ்நாட்டில். அவர் எப்படி பேசுவார், தமிழில் பேசுவாரா தெரியாது. ராம் அத்வாலே என்பவர் யார், எப்படி இருப்பார், அவருக்கு தமிழ் பேச தெரியாது, அவருடைய சித்தாந்தம் என்ன, இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் உள்ள பொதுவாக இருக்கக்கூடிய பட்டியல் சமூக மக்களுக்கு வந்து தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. ஒரு சில நிர்வாகிகள் வந்து அந்த தேர்தலில் நிற்கிறாங்கன்னா அந்த நிர்வாகிகளை சுற்றி ஒரு 50-100 பேர் எல்லா ஊர்லேயும் ஒரு தொகுதியிலையும் ஒரு கிராமத்தில் அவங்களுக்கு வேண்டியவங்க சொந்தக்காரங்க அவங்களுக்கு ஒரு கூட இருக்கிறவங்க இருப்பாங்க. இவங்களை தாண்டி பொதுவான அந்த பட்டியல் சமூக மக்கள் வந்து ராம் அத்வாலேன்னா இப்போ ராம் அத்வாலே ஒரு மத்திய அமைச்சர் இருக்காருன்னு நம்ம சொல்லி தான் அவங்களுக்கு தெரியும். ஆஹா, அப்படி ஒருத்தர் இருக்காரா, ஓ அவர் பட்டியல் சமூகமா. இப்போ நம்ம ஊரில் ஓரளவுக்கு பட்டியல் சமூகம்னா ஒரு அடையாளம் தெரிஞ்சிடும். அங்கே உள்ளவங்களுக்கெல்லாம் நமக்கு வந்து அப்படி தெரியாது. நீங்கள் உத்தரப்பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ யோகியை பார்த்தோன்னா, முதல்வர் யோகியை பார்த்தோன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க ஒரு பிராமணரை முதல்வராக போட்டு. என்னன்னா அவர் மொட்டை அடிச்சிருக்காரு, காவிலாம் போட்டுருக்காரு. அவர் பிராமணரே இல்லை, அவர் சத்திரியர். அவர் எதுக்கு சொல்கிறேன்னா நம்ம ஊரில் டக்குன்னு பார்த்தோன்னே பேர் அந்த அடையாளம்லாம் வச்சு ஓரளவுக்கு இவர் இந்த ஜாதி இந்த ஊர்க்காரர்னு கண்டுபிடிச்சிடலாம். எங்கேயோ இருக்கிறவங்கள வந்து நமக்கு தெரியாது, எப்படி அவங்களுக்கு நம்மளை தெரியாதோ அது மாதிரி தெரியாது. அப்போ ஆத்வாலே போன்றவர்கள் இங்கே வந்ததுனால வந்து சீமானுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுமா என்றால் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பில்லை. அப்போ யாருக்கு பாதிப்பு ஏற்படும் என்றால் திமுக கூட்டணி விசிகாவிற்கு பாதிப்பு ஏற்படும். அதனால் பெருசாக ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. சீமானுக்கு வர வேண்டிய வாக்குகள் சீமானுடைய கருத்தியலையும் அவருடைய பேச்சு அவருடைய செயல்பாட்டை வைத்து வருகிறது. ராம் அத்வாலேக்கு வருவது வந்து அந்த பக்கம் விரக்தி ஆகி எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் போகிறது 1-2 வாக்குகள், ஒரு சில வாக்குகள். நம்ம 1-2ன்னு சொல்கிறது ஒரு தொகுதிக்கு ஒரு 500 வாக்குகள் போகும், இவ்வளோதானே தவிர இது வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை வந்து சீமானுக்கு ஏற்படுத்தாது. திமுகவிற்கு ஏற்படுத்துமா என்றால் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், கிறிஸ்தவ வாக்கு பிரியுது, தலித் வாக்கு பிரியுது, முஸ்லீம் வாக்கு அநேகமாக இந்த தடவை கொஞ்சம் பெருசாக வந்து அடிபடும் போல் இருக்குது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் திமுக தான் இப்போ வந்து பல விதங்களையும் சோதனைகளை எதிர்கொண்டு இருக்கிறது. அதனால் கவலைப்பட வேண்டியது திமுக தான். சார், பல்லறிக்கலை திருவாரூர். நன்றி, வணக்கம்.